சட்டம் பற்றி ஆராய நிபுணர்கள் குழு ஒன்று தயாராகிறது. உடல்சார் தண்டனைகள் வழங்கப்படுவதை தடை செய்வதற்கான புதிய சட்டம் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. பாலஸ்தீனின் ஹமாஸ் மற்றும் ஃபதாஹ் அமைப்புகளின் பிரதிநிதிகள் 5 ஆண்டுகளின் பின்னர் நேரடியாக சந்தித்துள்ளார்கள். நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் வலுவான இடிமின்னல் தாக்கம் ஏற்படும் சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. மேல், மத்திய, சபரகமுவ மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, புத்தளம் மாவட்டங்களிலும் இடைக்கிடையே வலுவான இடியுடன் கூடிய மழை பெய்யலாம். இதன்போது கடுமையான காற்றும் வீசலாம் என திணைக்களம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இடிமின்னல் தாக்கத்தினால் ஏற்படும் தாக்கங்களில் இருந்து தம்மை பாதுகாத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு திணைக்களம் அறிவுறுத்தல் வழங்கியுள்ளது. களுத்துறை, கம்பகா, கொழும்பு, காலி, ரத்தினபுரி மாவட்டங்களுக்கு இடிமின்னல் தாக்கம் பற்றிய சிவப்பு எச்சரிக்கை அறிவித்தலும் விடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் நாளை மனித உடலுக்கு உணரக்கூடிய வகையில் வெப்பம் நிலவும் என திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. வடக்கு, வடமத்திய, கிழக்கு, வடமேல் மாகாணங்களிலும் கொழும்பு, கம்பகா, ஹம்பாந்தோட்டை, மொனராகலை மாவட்டங்களிலும் உஷ்ணமான காலநிலை வலுவடையலாம் என திணைக்களம் அறிவித்துள்ளது. இதனால் முடியுமானவரை நீரை அருந்துமாறும் நிழல் தரும் இடங்களை பயன்படுத்துமாறும் திணைக்களம் அறிவுறுத்தியிருக்கிறது. நாட்டின் பிரதான அரசியல் கட்சிகளும் தொழிற்சங்கங்களும் மேதின கூட்டத்தை நடத்த தயாராகின்றன. கொழும்பிலும் வெளி மாவட்டங்களிலும் மேதின நிகழ்வுகள் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றன. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நாளை இடம்பெறவுள்ள 2 மேதின கூட்டங்களில் பங்கேற்க இருக்கிறார். இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் கொடகலையில் ஒழுங்கு செய்துள்ள மேதின கூட்டத்தில் ஜனாதிபதி பிரதம அதிதியாக கலந்து கொள்வார். இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் அழைப்பை ஏற்று ஜனாதிபதி இதில் பங்கேற்கின்றமை சிறப்பம்சமாகும். பெருந்தோட்ட பகுதியைச் சேர்ந்த அதிகளவானோர் இதில் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. தோட்ட பிரதேசங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் மிகப்பெரிய அரசியல் கட்சியாக இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் கருதப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து கொழும்பு மாளிகாவத்தையில் நாளை பிற்பகல் 2 மணிக்கு இடம்பெறும் மேதின கூட்டத்தில் ஜனாதிபதி பங்கேற்க உள்ளார். ஐக்கிய தேசிய கட்சி, அதனுடன் இணைந்த ஏனைய கட்சிகள் என்பனவற்றின் பிரதிநிதிகள் இதில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். நாமல் உயன பூங்காவை பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியிலும் எதிர்கால சந்ததியினருக்காக பாதுகாக்க சங்கைக்குரிய வனவாசி ராகுல தேரர் ஆற்றிய பணிகளை பிரதமர் தினேஷ் குணவர்தன பாராட்டியுள்ளார். இந்த பூங்கா ஆரம்பிக்கப்பட்டு 33 ஆண்டுகள் பூர்த்தியாகின்றன. இதற்கென ஊடகங்கள் வழங்கிய பங்களிப்புகளை பாராட்டும் நோக்கில் அலரி மாளிகையில் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்த நிகழ்வில் கலந்து கொண்டு பிரதமர் தினேஷ் குணவர்தன உரையாற்றினார். நாமல் உயன பூங்காவை உலக மரபுரிமை சொத்தாக பிரகடனம் செய்ய தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று நிகழ்வில் கலந்து கொண்ட சங்கிக்குரிய வனவாசி ராகுல தேரர் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். உமாவோய பல்நோக்கு திட்டம் திறந்து வைக்கப்பட்டதன் பின்னர் நீர்த்தேக்கத்திற்கு அருகில் மண் சரிவுகளோ ஏனைய நெருக்கடிகளோ ஏற்படவில்லை என்று ராஜாங்க அமைச்சர் இந்திகா அனுருத்த தெரிவித்துள்ளார். மழையினால் உருவாகும் சிறிய நீர் வீழ்ச்சிகளை காட்டி ஒரு சிலர் மக்களை தவறாக வழிநடத்த முயன்று வருகிறார்கள். உமாவோய பிரதேசத்திற்கு அருகில் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படும் வெடிப்புகள் வெள்ளம் என்பன பற்றி ஆராய்வதற்கென புவியியல் விஞ்ஞானிகள் நாளை உரிய பகுதிகளுக்கு விஜயம் செய்யவிருக்கிறார்கள் என்றும் ராஜாங்க அமைச்சர் மேலும் தெரிவித்தார். ஜனாதிபதி ஊடக மத்திய நிலையத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் கருத்து வெளியிட்டார். உமாவோய திட்டம் 9 வருடங்கள் தாமதமடைந்தமையினால் இலங்கைக்கு 200 பில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கும் அதிகமான இழப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். உடல் ரீதியான தண்டனைகள் வழங்குவதை தடை செய்வதற்கான யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் அளித்துள்ளது. தண்டனை சட்டக்கோவை, தண்டனை குற்றவியல் வழக்கு ஏற்பாட்டு சட்டம் என்பனவற்றில் திருத்தங்களை மேற்கொள்ள இதன் மூலம் எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. பாடசாலைகள் உட்பட பல்வேறு நிறுவனங்களில் வழங்கப்படும் உடலியல் ரீதியான தண்டனைகளை கட்டுப்படுத்துவதற்கு அமுலில் உள்ள சட்டங்கள் போதுமானதாக இல்லை. உடலியல் ரீதியான தண்டனைகளால் சிறுவர்களுக்கு ஏற்படும் பாதிப்பை தடுப்பதே இதன் நோக்கமாகும்.
கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் பயணிகள் புறப்படும் பகுதியில் தங்க ஆபரண வர்த்தக நிலையங்களை அமைப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான அமைச்சரவை பத்திரத்திற்கு அமைச்சரவையின் அங்கீகாரமும் கிடைத்திருக்கிறது. புறப்படும் பகுதிக்கு மேலதிகமாக பயணிகள் மாறும் தளத்திலும் ஆபரண விற்பனை நிலையங்களை அமைக்க தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் கூடுதலான வருமானத்தை ஈட்டுவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் என்று விமான நிலையங்கள் மற்றும் விமான சேவைகள் தனியார் நிறுவனம் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. இலங்கைக்கான பாகிஸ்தான் உயர்ஸ்தானிகர் ஃபாஹிம் அசீஸ் கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் பிரியந்த பெரேராவை சந்தித்துள்ளார். கடற்படை தலைமையகத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. இருதரப்பு முக்கியத்துவம் வாய்ந்த விடயங்கள் குறித்து இதன்போது ஆராயப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு திருகோணமலை மாவட்டத்தின் பல்வேறு கிராமப் பகுதிகளிலும் வீதி விளக்குகள் செயலிழந்திருப்பதாக எமது செய்தியாளர்கள் அறிவித்துள்ளார்கள். இதனால் இரவு நேரங்களில் பயணம் செய்யும் மக்கள் பல்வேறு நெருக்கடிகளுக்கு முகம் கொடுத்து வருகிறார்கள். இதுபற்றி உரிய அதிகாரிகள் கவனம் செலுத்தி புதிய வீதி விளக்குகளை பொருத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே மக்களின் கோரிக்கை. உலகச் செய்திகள். ரஃபா பிரதேசத்தின் மீது தரைவழியான தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்படும் என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு தெரிவித்துள்ளார். காசாவில் போர் நிறுத்தத்தை ஏற்படுத்துவது பற்றிய பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து இடம்பெற்று வரும் நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதன்போது ஹமாஸ் அமைப்பின் சகல படை வீரர்களையும் இஸ்ரேல் ராணுவம் அழிக்கும் என்றும் அவர் சூளுரைத்துள்ளார். இஸ்ரேல் கடந்த 7 மாதங்களாக காசாவின் மீது தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்தி வரும் வேளையில் இந்த அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. முழுமையான வெற்றியை ஈட்டும் நோக்கில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். அமெரிக்கா உட்பட பல்வேறு நாடுகள் ரஃபா மீதான நடவடிக்கைக்கு தொடர்ச்சியாக எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் நெதன்யாகுவின் இந்த அறிவிப்பும் வெளியாகியுள்ளது. இதேவேளை பலஸ்தீனின் பிரதான 2 அரசியல் குழுக்களான ஹமாஸ் அமைப்பு, ஃபத்தாஹ் இயக்கம் என்பனவற்றின் அதிகாரிகள் நேரடியாக சந்தித்து பேசியுள்ளார்கள். ஆக்கப்பூர்வமான நல்லிணக்கத்தை தமக்கிடையில் ஏற்படுத்துவதே இதன் நோக்கமாகும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். சீனாவின் பீஜிங்கில் இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. ஹமாஸ், ஃபத்தாஹ் இயக்கங்களின் முக்கியஸ்தர்கள் 2019 ஆண்டு ரஷ்யாவின் தலைநகர் மாஸ்கோவில் சந்தித்து பேசியதைத் தொடர்ந்து இந்த சந்திப்பு இடம்பெற்றிருப்பதாக பிபிசி உலகச் சேவை செய்தி வெளியிட்டிருக்கிறது. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் சமூக வலைதளங்களின் தலைமை நிறுவனமான மெட்டாவிற்கு எதிராக ஐரோப்பிய ஆணைக்குழு முறையான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. அரசியல் செய்திகள், ரஷ்ய செல்வாக்குடன் கூடிய பிரச்சாரங்கள் என்பன பற்றி இதன்போது ஆழமாக ஆராயப்படவிருப்பதாகவும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் கீழ் இயங்கும் ஐரோப்பிய ஆணைக்குழுவின் உயரதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். தவறான செய்திகளை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் சமூக வலைதளங்கள் வழங்குவது பற்றியும் விசாரணைகள் நடத்தப்படவிருக்கின்றன. 4 தலைப்புகளின் கீழ் இந்த விசாரணை நடத்தப்படவிருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது. அபிவிருத்தி செய்திகள். கொழும்பு துறைமுக நகரமும் இலங்கை ஏற்றுமதி அபிவிருத்தி சபையும் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டிருக்கின்றன. ஏற்றுமதியை அடிப்படையாக கொண்ட வர்த்தகங்களை கவர்ந்தெழுப்பதே இந்த ஒப்பந்தத்தின் நோக்கமாகும் என்று இலங்கை ஏற்றுமதி அபிவிருத்தி சபையின் தலைவர் கலாநிதி கிங்ஸ்லி பெர்னார்ட் தெரிவித்துள்ளார். கூடுதலான முதலீட்டாளர்களை கவர்ந்தெழுப்பதற்கான வாய்ப்பு இதன் மூலம் கிடைக்கும் என்றும் அவர் நம்பிக்கை வெளியிட்டார். விளையாட்டுச் செய்திகள். T20 உலகக்கிண்ண கிரிக்கெட் சுற்றுத் தொடரில் பங்கேற்கும் இங்கிலாந்து கிரிக்கெட் அணியின் விவரம் அறிவிக்கப்பட்டுள்ளது. IPL சுற்றுத் தொடரில் பங்கேற்கும் இங்கிலாந்து அணியின் சில வீரர்களுக்கு இதனால் எதிர்வரும் போட்டிகளில் பங்கேற்கும் வாய்ப்பு கிடைக்காமல் போகலாம் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். இங்கிலாந்து T20 அணிக்கு ஜோஸ் பட்லர் தலைமை தாங்குகிறார். மொயின் அலி, ஜோனி பேஸ்ரோ, ஆதிஸ் ராஷித் போன்ற வீரர்கள் இங்கிலாந்து அணியின் 15 பேர் அடங்கிய குழுவில் இடம்பெற்றுள்ளார்கள். அணியின் சிரேஷ்ட பந்து வீச்சாளர்களான கிறிஸ் ஜார்டன், ஜப் ஆர்ச்சர் ஆகியோர் நீண்ட இடைவெளிக்கு பின்னர் இங்கிலாந்து அணியில் இடம் பிடித்துள்ளமையும் சிறப்பம்சமாகும். துடிப்பான யூத்திற்கு லைஃபில் சேஞ்சுக்கு சரியாக செட் ஆகும். கண்கள் மூடி கண்ட கனவுகள் நிறைவேற யூத்திற்கு செட் ஆகும் ஃப்ரெண்ட்ஷிப் இதுதானே. NSBI இத்துரு மித்துரு அக்கவுண்ட் ட்ரீம் நிறைவேற சரியான பிளான்.
வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். இலங்கைக்கும் எகிப்திற்கும் இடையிலான இருதரப்பு வர்த்தக உறவுகளை வலுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கைக்கான எகிப்து தூதுவர் மஜித் மோஸ்லே தெரிவித்துள்ளார். வர்த்தக அமைச்சர் நளின் பெர்னாண்டோவுடனான சந்திப்பின் பின்னர் அவர் இது பற்றி கருத்து வெளியிட்டார். இணைந்த இலங்கை எகிப்து வர்த்தக பொருளாதார ஆணைக்குழுவின் மூலம் 2 நாடுகளுக்கும் கூடுதலான பொருளாதார நன்மைகளை பெற்றுக் கொள்ள முடியும் என்றும் அவர் நம்பிக்கை வெளியிட்டார். வேகமாக அபிவிருத்தி அடைந்து வரும் ஆப்பிரிக்க சந்தையை இலங்கைக்கு சிறப்பாக பயன்படுத்த முடியும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான துடிப்பான யூத்திற்கு லைஃபில் சேஞ்சுக்கு சரியாக செட் ஆகும். கண்கள் மூடி கண்ட கனவுகள் நிறைவேற யூத்திற்கு செட் ஆகும் ஃப்ரெண்ட்ஷிப் இதுதானே. NSB ஐம் இத்துரு மித்துரு அக்கவுண்ட் ட்ரீம் நிறைவேற சரியான பிளான். பொருளாதார செய்திகள். இலங்கைக்கு சுற்றுலாத்துறையின் மூலம் இவ்வருட இறுதியில் $5 பில்லியன் அமெரிக்க அதிகமான வருமானம் கிடைக்கும் என்று நிதி ராஜாங்க அமைச்சர் ஷெஹான் சேமசிங்க தெரிவித்துள்ளார். ஏப்ரல் மாதத்தின் முதல் 28 நாட்களில் மாத்திரம் 1,32,000 அதிகமான சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளார்கள். எதிர்வரும் 3 மாதங்களில் சுற்றுலாத்துறையின் மூலம் பொருளாதாரம் மேலும் வலுவடையும் எனவும் ராஜாங்க அமைச்சர் ஷெஹான் சேமசிங்க நம்பிக்கை வெளியிட்டார். காலநிலை அறிக்கை. மேல் மத்திய சபர்கமு மாகாணங்களிலும் காலி மாத்தறை புத்தளம் மாவட்டங்களிலும் இன்று இடியுடன் கூடிய மழை பெய்யும் என வளிமண்டலவில் திணைக்களம் அறிவித்துள்ளது. இந்த பிரதேசங்களைச் சேர்ந்த மக்கள் இடிமின்னல் தாக்கங்களில் இருந்து தம்மை பாதுகாத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை எடுப்பது அவசியமாகும். திறந்த வெளிகளை இடிமின்னலின் போது பயன்படுத்த வேண்டாம் என்றும் திணைக்களம் அறிவுறுத்தல் வழங்கியுள்ளது. வயல்வெளிகள், விளையாட்டு மைதானங்கள், தேயிலை தோட்டங்கள், திறந்த நீர் தடாகங்கள் என்பனவற்றுக்கு இந்த சந்தர்ப்பத்தின் போது செல்ல வேண்டாம் என்றும் திணைக்களம் கோரிக்கை விடுத்திருக்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வலுவான இடிமின்னல் தாக்கம் பற்றி வளிமண்டலவில் திணைக்களம் எச்சரிக்கை. மே தினத்தை கொண்டாட அரசியல் கட்சிகள் தயாராகின்றன. உமா ஓயா திட்டம் பற்றி ஆராய நிபுணர்கள் குழு ஒன்று தயாராகிறது. உடல்சார் தண்டனைகள் வழங்கப்படுவதை தடை செய்வதற்கான புதிய சட்டம் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. பலஸ்தீனின் ஹமாஸ் மற்றும் ஃபதாஹ் அமைப்புகளின் பிரதிநிதிகள் 5 ஆண்டுகளின் பின்னர் நேரடியாக சந்தித்துள்ளார்கள். இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன. எமது அடுத்த பிரதான செய்திகள் நாளை காலை 6 மணிக்கு இடம்பெறும்.